அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இஸ்லாமிய மார்க்கத்தில் மார்க்கம் என்ற பெயரில் நிறைந்து மலிந்து புரையோடி போயிருக்கின்ற பல செய்திகளை இது உண்மை அல்ல நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது. எதை நீங்கள் மார்க்கமாக எண்ணிக்கொள்கிறீர்களோ, எண்ணிக்கொண்டு ஒரு அதீத நம்பிக்கை வைத்து நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அது மார்க்கம் அல்ல. மார்க்கம் தடை செய்ததை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது விட்டொழிக்கப்பட வேண்டும். அப்படி விட்டொழிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது மாபெரும் பாவமாக அது கருதப்படும். நீங்கள் பாவத்தை மார்க்கம் என்ற பெயரிலே செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற எச்சரிக்கையை கொண்டு வருவதுதான் இந்த தொடரினுடைய முக்கியமான நோக்கம். இது எந்த பிரிவையும், எந்த ஜமாத்தையும், எந்த ஜமாத்தினுடைய சகோதரர்களையும் குறை காணுவது, நம் முன்னோர்கள் செய்த பழக்கங்களை கொச்சைப்படுத்தி அவர்களை மட்டம் தட்டுவது என்ற கண்ணோட்டத்தில் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மார்க்கம் என்ன சொல்லியிருக்கிறது? மார்க்கத்திலே இதற்கு அனுமதி உண்டா? குர்ஆனிலே அது அனுமதி உண்டா? ஹதீஸிலே அனுமதி உண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களா என்பதை நாம் கடைபிடித்து தான் ஒன்றை மார்க்கமாக நாம் செய்ய வேண்டுமே தவிர, நினைத்ததையெல்லாம் கேள்விப்பட்டதையெல்லாம் நம் முன்னோர்கள் செய்தார்கள், அவர்கள் இப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள், அவர்கள் பூர்யான் ஃபாத்தியா கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் இப்படி புது வீட்டுக்குள் நுழையும் பொழுது இப்படியெல்லாம் சடங்குகள் செய்து நுழைந்திருக்கிறார்கள் என்று மூட நம்பிக்கைகளை, முன்னோர்களை வக்காலத்து வாங்குவது மாபெரும் தவறு. அவர்களுக்கு எட்டவில்லை, முன்னோர்களுக்கு வழிகாட்டப்படவில்லை, அவர்கள் செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அது வேறு விஷயம். ஆனால் அதை பிடித்து கொண்டு நாமும் அந்த வழியிலே பயணிப்போம் என்று சொல்வது தவறு. தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.